வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ரெண்டு கேள்விதான். ஸ்கூலுக்கு லீவா? எங்கெல்லாம் மழை பெய்யும்? வாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல இது எல்லாத்துக்கும் பதில் பாத்திரலாம். ஆமா, எல்லாருமே இதைத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை உண்டா இல்லையா? எந்தெந்த மாவட்டங்கள்ல பயங்கரமா மழை பெய்ய போகுது? சரி வாங்க, முதல்ல ஒரு நல்ல செய்தியிலிருந்து இந்த விஷயத்த ஆரம்பிப்போம். ஓகே, நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான நியூஸ் என்னன்னு இப்போ உடனே பாத்திரலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க பாக்குறது உண்மையிலே உண்மைதான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கும் 1-2 நாள் இல்ல, தொடர்ச்சியா 5 நாள் லீவ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த 5 நாள் லீவு எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாப்போமா? ஜனவரி 14, அதாவது போகி அன்னிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 15ஆம் தேதி பொங்கல், 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல்னு வரிசையா வந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த தொடர் விடுமுறை இருக்கு. இப்படி ஒரு பக்கம் ஜாலியா லீவ் விட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான வெதர் வார்னிங்கும் வந்திருக்கு. அதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, திடீர்னு ஏன் இப்படி ஒரு மழை? இந்த வெதர் சேஞ்ச்க்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க, அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா பக்கத்துல கடல்ல உருவான ஒரு லோ பிரஷர் சிஸ்டம் தான். அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதுதான் ஒரு பெரிய மேகக்கூட்டத்தை நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தள்ளிட்டு வந்திருக்கு. இப்போ என்னாச்சுன்னா, இந்த சிஸ்டம் மன்னார் வளைகுடா பக்கத்துல கரையை கடந்து கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஆனா அதோட எஃபெக்ட் இன்னும் முழுசா போகல. அதோட தாக்கம் இன்னும் நம்ம பகுதியில இருக்கு. அதனாலதான் மழை இன்னும் விடாம பேஞ்சிட்டு இருக்கு. அதனால இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெதர் உங்க ஏரியாவை, உங்க மாவட்டத்தை எப்படி பாதிக்க போகுதுங்கிறது தான். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்க மாவட்டம் இதுல எங்க இருக்குன்னு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாதிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை, அதாவது வெரி ஹெவி ரெயின் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கடலூர், தஞ்சாவூர் மாதிரி இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, சென்னை, நீலகிரி, திருச்சி மாதிரி பல மாவட்டங்கள்ல டெம்பரேச்சர் 5 டிகிரி வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ கொஞ்சம் குளிராவும். மழையோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஸ்டேட்ல பல இடங்கள்ல காலையில ரொம்ப பனிமூட்டமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இதனால வண்டி ஓட்டிட்டு போறவங்களுக்கு ரோடு சரியா தெரியாது. சோ டிராவல் பண்றப்போ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, அடுத்து நம்ம தலைநகர் சென்னைக்கு என்ன மாதிரியான வார்னிங் இருக்கு, அதே போல மீனவர்களுக்கு என்ன ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சென்னைக்கு என்ன நிலவரம்னு பாத்தீங்கன்னா, வானம் பொதுவா மேகமூட்டமா இருக்கும். லைட்ல இருந்து மிதமான மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சில சமயம் இடியோட கூட வரலாம். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 24 டிகிரி, அதிகபட்சம் 29 டிகிரி வரைக்கும் இருக்கும். இப்போ மீனவர்களுக்கான ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. குறிப்பிட்ட சில கடல் பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போகவே வேண்டான்னு ரொம்ப கராரா சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட பாதுகாப்புக்காக விடுக்கப்பட்ட ஒரு அவசர எச்சரிக்கை. ஏன் இவ்ளோ கடுமையா எச்சரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். காரணம், கடல்ல காத்தோட வேகம் மணிக்கு 45 55 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, இந்த வேகத்துல போற காத்துல படக கண்ட்ரோல் பண்றது எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ ஆபத்துன்னு. அப்போ எந்தெந்த பகுதிகளுக்கு போகக்கூடாது? இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரி கடல் பகுதிகள், இந்த ஏரியாக்களுக்கு மீனவர்கள் போகவே கூடாது. சரி, இப்போ நாம பேசின எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, ஜனவரி 14லேருந்து 18 வரைக்கும், அதாவது 5 நாளுக்கு ஸ்கூல், காலேஜுக்கு லீவு. இத பிளான் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, உங்க மாவட்டத்துக்கு ஹெவி ரெயின் வார்னிங் இருக்கா இல்ல டெம்பரேச்சர் குறையுமான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, மீனவர்களுக்கான எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். கடைசியா நம்பர் 4, காலையில பனிமூட்டம் இருக்கும். அதனால வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரி, இந்த திடீர் விடுமுறையில நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? உங்க பிளான்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த வெதர் வார்னிங்கையும் மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், சேஃபா இருங்க. இந்த விடுமுறையை ஜாலியா அதே சமயம் பாதுகாக்க கொண்டாடுங்க.